இன்றைக்கு இயேசு உனக்கு தென்பட போகிறார். மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த கர்த்தாவே, பூமி முழுவதும் படைத்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த மனுஷனை திருத்துவீராக, இந்த மனுஷனை திருப்புவீராக. இவருடைய மனமாறுதல் உனக்கு பிடித்தமானதாக இருப்பதாக. உலகத்தில் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று செய்வன் சொல்லுகிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய நீடிய பொறுமைக்கு நன்றி, உம்முடைய நீடிய தயவுக்கு நன்றி, உம்முடைய நீடிய இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் தென்படுகிற தேவனாக இருக்கபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்கள் உமக்கு பிரீதியாய் காணப்படுவதாக. இயேசுனுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு வரார், இயேசு வரார், வழியை விடுங்க. எங்கே போகிறார், எதற்கு போகிறார்? விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. சரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறார். சரித்திரத்துக்கு தெய்வம் என நிரூபிக்க போகிறார். எத்தனை சிறப்பையா, எத்தனை மகிழ்வையா, பூமியிலே அவதரித்த ஒப்பற்ற தெய்வமே. இயேசு வரார், இயேசு வரார், வழியை விடுங்க. எங்கே போகிறார், எதற்கு போகிறார்? விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. நோய் காண்போரை முற்றிலுமாய் விடுவிக்க போகிறார். பேய் பிடித்தோரை ஜகஜ நிலைமைக்கு திருப்ப போகிறார். எத்தனை வல்லமை, எத்தனை ஆற்றல்! தூரத்திலே காணும் போதே பேய்கள் எல்லாம் ஓடுகின்றதே. இயேசு வரார், இயேசு வரார், வழியை விடுங்க. எங்கே போகிறார், எதற்கு போகிறார்? விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. மரித்தோர்க்கு ஜீவனுள்ள நாட்களை கொடுக்க போகிறார். ஜீவனுள்ளோருக்கு சரியான நெறிகளை காட்ட போகிறார். எத்தனை கரிசனை, எத்தனை நம்பிக்கை! தம்மை தேடுகின்ற யாவருக்கும் தென்படும் தேவனே. இயேசு வரார், இயேசு வரார், வழியை விடுங்க. எங்கே போகிறார், எதற்கு போகிறார்? விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. இயேசுவாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையே. பேசுகின்ற இயேசு உயிர் தெழுந்தவரே. இன்று வாழ்கிறார், என்று வாழ்வார். பரலோகில் உம்மை தவிர கண்கள் யாரை நோக்கும்? இயேசு வரார், இயேசு வரார், வழியை விடுங்க. எங்கே போகிறார், எதற்கு போகிறார்? விஷயத்தை கேள்விப்பட்டால் கையெடுத்து கும்பிடுவீங்க. இன்றைய செய்தியின் தலைப்பு ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். 36 8:36 இவ்விதமாய் அவர்கள் வெளியிலிருந்து போய் தண்ணீரில் ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் மூழ்கியதோடு விசுவாச தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவர் தண்ணீர் இறங்கினால் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியான பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனார். பிலிப்பு ஆசோத்தலையே காணப்பட்டு அப்படத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் விட்டார். ஹெலிகாப்டர். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஹெலிகாப்டர். ஐயா, இன்னைக்கு தான் ஹெலிகாப்டர் இருக்குன்னு நினச்சிக்கிடாதுங்க. உலகம் தோன்ற பொழுதே என்ன மனுஷன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பெல்லாம் கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. அப்போது இந்த ஹெலிகாப்டர் யார்? ஆண்டவர் முன்னதே கண்டுபிடிச்சி வச்சுட்டாரியா. பிலிப்பை கொண்டு ஒரு இடத்துல இறக்குறாரு. அடுத்தபடியாக ஒரு மந்திரி கர்த்தரை தேடிட்டு இருக்கான். அவனுடைய ஆத்மா கர்த்தரை தேடுது. இன்னைக்கு தேடினால் தென்படுவார். கர்த்தர் உங்களை தேடினா தென்படுவார். இந்த ஹெலிகாப்டருடைய சீக்ரெட் அதுதான். இங்கே ஒரு மந்திரி என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவன் பாடு உட்காந்து, இயேசுவே இயேசுவே, வீட்டிலிருந்து இயேசுவே, என்னை விடுவிக்க மாட்டீரா? நீர் எனக்காக மரித்தவர் என்று நான் உணர்கிறேன் கர்த்தாவே. நீர் தான் கர்த்தர் ஆண்டவரே. நீர் உலகத்தில் தேடி வந்த கிறிஸ்துவாக இருக்கிறீர். ஒரு முக்கில் உட்காந்து ஹில்டன் உட்காந்து அங்கே பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காருயா. அவருக்கு இயேசு தெய்வம்னு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. சடன்னாக அங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது. இறங்குனா அப்படியே வெள்ளை ஜிப்பாவோட ஒரு ஆள் வராரு.
பிலிப்பு வாராரியா. பிலிப்பு வந்து, ஐயா நீ படிச்சதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒருத்தர் சொல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும்? நான் அதுக்கு தான் ஐயா இயேசு என்ன அனுப்பியிருக்காரு. இயேசு இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இந்த உலகத்துக்கு இயேசு வந்தாரியா. உனக்கு என்ன, உனக்கு ஒன்றும் நல்ல ஒன்றும் தெரியலையா? இந்த சாத்தான் பீடிச்சு வச்சு எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை, எப்போ பார்த்தாலும் பீடி சிகரெட் ஊதிக்கிட்டு என்னமோ சாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிய. உன்னால் என்னத்தை சாதிக்க முடியும்? உன்னால் உன் உயிரை காக்க முடியுமா? கட்டி வைக்க முடியுமா ஐயா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? உன்னை தேடுறாரு, உன்னை ரசிக்கணும். டாஸ்மார்க்லேயே விழுந்து போய் கிடக்கிறையே அருமையான பொண்டாட்டி, அழகான பிள்ளைலையா, அழகாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், எப்படி டாஸ்மார்க்கில் போய் விழுந்து கிடக்கிறிய? உன்னையெல்லாம் யார் ரசிக்கிறது? இயேசு ரசித்து விட்டார். உன்னை இயேசு உன்னை காப்பாற்றி விட்டார். இங்கே ஒரு மந்திரி, எத்தியோப்பிய தேசத்து மந்திரி, காந்தாகே என்பவர்களுக்கு மந்திரி அப்படியே பைபிளில் படிச்சுட்டு போகிறாய்யா. எருசலேமுக்கு வந்துட்டு ஆண்டவர் தேடிட்டு போகிறாய்யா. ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தென்படுவார். ஹெலிகாப்டரில் ஆளை கொண்டு இறக்குவாரியா. அந்த காலத்திலேயே ஹெலிகாப்டரை பிலிப்பு கொண்டு இறக்கிட்டார். இப்போ எல்லா சுவிசேஷம் சொல்லியாச்சு, தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பிலிப்பு கேட்குறான், ஏதோ தண்ணி இருக்குதா? நீ முழுமனதோடு விசுவாசித்தால், முழுமனதோடு விசுவாசித்தால். நான் முழுமனதோடு விசுவாசிக்கிறேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்ன சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அது உண்மையான ஞானஸ்நானம், நான் விசுவாசிக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஞானஸ்நானத்தை நான் விசுவாசிக்கிறேன்யா. இங்கே பிலிப்பு இந்த மந்திரிக்கு ஒரு 60 வயசு ஆச்சு, இங்கே ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்தான். நான் தெளிப்பு ஞானஸ்நானத்தை நான் விசுவாசிக்கிறேன். அது உண்மையான ஞானஸ்நானம். ஆக பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மந்திரி கர்த்தரை தேடுறான். இங்கே பிலிப்பு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாரு. பாருங்க, கூப்பிடுகிற எளியவனை ஆண்டவர் விடுவிப்பார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 3 நாளில் சகி ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு அவர் ரகசியமாக தேடின ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நின்றுட்டாரு. சகையுமாமா சகையுமாமா எங்கே போறீங்க? சகையுமாமா சகையுமாமா எங்கே போறீங்க? நான் காட்டத்தி மரத்தில் ஏற போகிறேன்னு. சகையுமாமா சகையுமாமா எதுக்கு ஏறுறீங்க? சகையுமாமா எதுகையுமாமா எதுக்கு ஏறுறீங்க? நான் நாசிரத்து ஊருக்கார காண போகிறேனே. ஏசப்பா ஏசப்பா எங்கே போறீங்க? ஏசப்பா ஏசப்பா எதுக்கு நின்றுட்டீங்க? மரத்து மேலே சிஷ்யம் ஒருவன் அமர்ந்து இருக்கானே. மரத்து மேலே சிஷ்யம் ஒருத்தன் அமர்ந்து இருக்கானே. ஏசப்பா ஏசப்பா எதுக்கு நின்றுட்டீங்க? இதுக்கு மேலே என்னால் நகர முடியலை. சகையுவை சகையுவை கீழே இறங்கி வந்துடு, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேணுமே. ஏசப்பா ஏசப்பா நான் பாவியாச்ச, பாவிகளை ரசிக்கவே உலகில் வந்தேனே. ஆக ஒரு ஆத்மா கர்த்தரை தேடுகின்ற பொழுது நீ எங்கேயோ ஒரு மூலமுக்கில் இருக்கலாம், ஈரோட்டில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், பொள்ளாச்சியில் இருக்கலாம், ஒரு முக்கில் உட்காந்து இயேசுவை தேடுவாயானால், இயேசு தான் மெய்யான தேடுவோமான ஹெலிகாப்டரில் ஆண்டவர் ஊழியரை கொண்டு வந்துடுறாய்யா. உன் பக்கத்தில் ஆண்டவர் ஊழியக்காரரை கொண்டு வருவார்யா. இங்கே சகை ரகசியமாக தேடின ஆண்டவர் ஓப்பனாக வந்துட்டார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மையாருக்கு கர்த்தர் சுவிசேஷ அறிவிக்க ஆண்டவர் தனியாக போனார். ஒரு அம்மாவுக்காக ஆண்டவர் போனார். இங்கே பிலிப்பு என்ன செய்கிறார்னா, இந்த மந்திரி கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறார். இங்கே ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பிலிப்பு ஹெலிகாப்டரில் வந்து இறக்கிட்டாரியா. அப்புறம் எப்படி தூக்கிட்டு போனார்னா தெரியாதியா. ஐயா, எவ்வளவு ஞானம் உனக்கு இருக்குமானா, நீ கம்ப்யூட்டரை படைச்சி வச்சுருக்கா, செல்ஃபோனை படைச்சி வச்சுருக்கா, உனக்கு அந்த மூளையை கொடுத்தது யார்? அந்த மூளையை கொடுத்தவரெல்லாம் பக்கத்தில் நிற்கிறாரியா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கையா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பை தேடினவர் இப்பொழுது நீ கர்த்தரை தேடுவாயானால் நீ கர்த்தர் உனக்கு தென்படுவார். 2 நாளாம் 15 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். தம்பியே, உனக்கு பண கஷ்டமோ வேலை கஷ்டமோ, உன்னை யாரை ஏமாற்றி விட்டாங்களோ, இந்த கர்த்தரை தேடு. கத்தி பேசுகிறேன்னு நினைக்காத, கத்தி தான் பேச வேண்டியிருக்குது. இந்த உலகத்தில் இதே மாதிரி உண்மை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது உன் பக்கத்தில் வருவார். இவ்வளவு அருமையாக பெற்று இந்த கர்த்தரை போல தெய்வம் உண்டோ? இவ்வளவு அருமையாக காது கொடுத்து கேட்குற இந்த தெய்வம் போல வேறு தெய்வம் உண்டோ? இந்த இவ்வளவு அருமையாக என் பாடுகளை கவனிக்கிற இந்த தெய்வம் போல வேறு தெய்வம் உண்டோ? இன்றைக்கு உனக்கு ஒரு கஷ்டமானால் உடனடியாக உதவிக்கு ஆட்களை அனுப்புவார். அன்றைக்கு பிலிப்புவை ஒரு மந்திரியை ரட்சிக்க முடியாத அனுப்பின தேவன், சகவை ரட்சிக்க முடியாத தேடி சென்ற தேவன், இன்றைக்கு உன்னை ரட்சிக்க முடியாத காத்து கொண்டிருக்கிறார். நம்புவாயா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஒரு மந்திரியை ரட்சிக்க முடியாத ஹெலிகாப்டர்லே ஒரு ஆண்டவரே பிலிப்பு இறக்கின தகப்பனே,
நீர் ஒப்பற்ற தெய்வம் ஆண்டவரே, நீர் மாசற்ற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய வருகை நிச்சயம் ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் நிச்சயம் கர்த்தாவே. இன்றைக்கும் உம்மை தேடுகிற ஒவ்வொருத்தரும் பாவக்கட்டிலிருந்து, சாபக்கட்டிலிருந்து, ஆண்டவரே வேதி கட்டிலிருந்து, கர்த்தாவே பண கஷ்டத்திலிருந்து, ஆண்டவரே பலவிதமான உபத்திலிருந்து விடுவிப்பீராக. உம்மை தேடுகிற எல்லாருக்கும் தென்படுகிற தேவன், வருகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்குற தேவனே, இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த வாலிப தம்பியை ரட்சிங்க, இவருக்கு உண்மை தென்படுத்துங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.